Assalamu alaikum students. Exercise 3.17 question number 2. If capital A ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க 4 3 1 2 3 -8 1 0 -4 B கொடுத்திருக்காங்க 2 3 4 1 9 2 -7 1 -1 C கொடுத்திருக்காங்க 8 3 4 1 -2 3 2 4 -1 then verify that A plus B plus C equal to A plus B plus C. So அவங்க டைரக்டா வந்துட்டாங்க இத ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. இது இந்த क्वेश्चन எப்படி கேக்குறான்னு பாத்தீங்கன்னா வெரிஃபை தட் இந்த ஃபார்முலாக்கு என்ன பேருன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் அடிஷன். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் அடிஷன். ஓகே, அப்ப இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் அடிஷன் கூட இந்த வார்த்தை கூட கொடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப இந்த வார்த்தை கொடுத்தாங்கன்னா அதுக்கு தேவையான ஃபார்முலா a plus b plus c equal to a plus b plus c. மறந்துடக்கூடாது. இந்த क्वेश्चन எப்படியா சேஞ்ச் பண்ணி கேட்க சான்சஸ் இருக்கு. வெரிஃபை தட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் அடிஷன் அப்படி கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்க தான் எழுதி செய்யணும். சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் தனித்தனியா பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, a plus b plus c. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பிராக்கெட் குள்ள என்ன இருக்கோ அதை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் b plus c equal ஃபர்ஸ்ட் b மேட்ரிக்ஸ். வாட்ஸ் b மேட்ரிக்ஸ் பாருங்க, 2 3 4 and 1 9 2 -7 1 -1. அடுத்து பிளஸ் போட்டுங்க c மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் c மேட்ரிக்ஸ் சொல்லுங்க, 8 3 4 1 -2 3 2 4 -1. மேட்ரிக்ஸ் அடிஷன் நமக்கு நல்லாவே தெரியும். எப்படி ஆட் பண்ணனும், ஃபர்ஸ்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ரெண்டு நீங்க ஆட் பண்ண போறீங்க. செகண்ட் ரோல அதே மாதிரி என்ன, செகண்ட் எலிமெண்ட் தேர்ட் எலிமெண்ட் சேம் ப்ரொசீஜர். செகண்ட் ரோ சேம் ப்ரொசீஜர், தேர்ட் ரோ நீங்க என்ன பண்ணீங்க ஆட் பண்ண போறீங்க. சரிங்களா? அப்ப எப்படி மாற போகுதுன்னு கவனிச்சுவாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆன்சர் 10 ஆட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஆன்சர் நமக்கு 10 வருது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் நமக்கு 10 போடாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா 3 plus 3 answer 6. அடுத்து 4 plus 4 answer 8. அடுத்து பாத்தீங்கன்னா 1 plus 1 answer 2. அடுத்து 9 minus 2 answer plus 7. மறந்துட கூடாது. 2 plus 3 answer 5. minus 7 plus 2 வந்து 9 போட கூடாது. சரிங்களா? what is the answer, -5 வரும். அடுத்து 1 plus 4 what is the answer, நமக்கு 5. அடுத்து -1 plus -1 இதுவும் சேம் சைன். அப்ப ரெண்டு ஆட் பண்ணா ஆன்சர் -2. அப்ப இது யாரோட ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு b plus c ஓட ஆன்சர். சோ அடுத்து நமக்கு யார் சார் வேணும், இந்த b plus c ஐ a கூட ஆட் பண்ணாலும் a plus b plus c equal to ஃபர்ஸ்ட் a மேட்ரிக்ஸ் இருக்கா, a மேட்ரிக்ஸ் என்ன பாருங்க, நிதானமா பொறுமையா ஆன்சர் எழுதுங்க, கரெக்ட்டா எழுதணும். ஓகேனா 4 3 1 2 3 -8 1 0 -4 plus b plus c. What's the b plus c answer இருக்கு பாருங்க. b plus c what is the answer, 10 6 8 2 7 5 -5 5 -2. இந்த கேபிட்டல் நீட்டா எழுதிங்க. சரிங்களா? மறந்துட கூடாது. இப்போ என்ன பண்ண போறோம் நீங்க பாத்தீங்கன்னா ஆட் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரோ ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 4 plus 10 answer 14. 3 plus 6 answer 3 plus 6 answer 9. 1 plus 8 answer 9. 2 plus 2 answer 4. 3 plus 7 answer 10. -8 plus 5 ரெண்டு டிஃபரன்ஸ் என்ன, ஆன்சர் -3 வருவாங்க. சரிங்களா? அடுத்து 1 plus that means 1 minus 5 answer -4 டிஃபரன்ஸ் சைனால 0 இது 5 answer +5. அடுத்து -4 and -2 ரெண்டுமே சேம் சைன் ஆன்சர் -7. சோ நம்ம லெஃப்ட் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இந்த மென்ஜ் ஈக்குவேஷன் 1 வச்சோம், நோ ப்ராப்ளம். ஈக்குவேஷன் 1. அடுத்து என்ன பண்றோம், ரைட் ஹேண்ட் சைடு வரேன். சோ கேர்ஃபுல்லா கவனிச்சுவாங்க. ரைட் ஹேண்ட் சைடு இருக்காங்க பாத்தீங்கன்னா பிராக்கெட் குள்ள a plus b இருக்காங்க, வெளிய வந்து c இருக்காங்க. சரிங்க? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் என்ன இருக்கு, a plus b equal to first a matrix. What is the a matrix answer, 4 3 1 2 3 -8 and 1 0 -4 plus b matrix. What is the b matrix பாருங்க, என்ன இருக்கு 2 3 4. அடுத்து பாத்தீங்கன்னா 1 9 2. அடுத்து பாத்தீங்கன்னா -7 1 -1. சோ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போறோம். சரிங்களா? ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுவாங்க.
So first row add பண்ணுங்க. 4 plus 2 6, 3 plus 3 6, 1 plus 4 5. அடுத்து 2 plus 1 3, 3 plus 9 3 plus 9 12. சரிங்களா? -8 plus 2. அப்ப ஆன்சர் -6. ஓகேங்களா? அடுத்து பண்ணனும் 1 plus -7 different sign answer -6. 0 plus 1 answer 1. -4 -1 answer -5. நமக்கு யார் முடிச்சிருக்கோம்? a plus b தான் முடிஞ்சிருக்கு. மீதி என்ன இருக்குது? a plus b c கூட ஆட் பண்ணலாம். அப்போ a plus b plus c equal first a plus b தான் கொடுத்திருக்காங்க ட்ரையாங்கிள் எழுதுங்க. 6 6 6 5 3 12 -6 -6 1 -5 again plus c. what is c minus இருக்கு பாருங்க. c minus இருக்கு 8 3 4 8 3 4. அடுத்து பாருங்க 1 -2 3 1 -2 3. அடுத்து பாத்தீங்கன்னா 2 4 -1 2 4 -1. சோ ஆட் பண்ண போறோம். சோ ஆட் பண்ணலாமா? சோ கேர்ஃபுல்லா ஆட் பண்ணி எப்படி எழுதலாம்? 6 plus 8 answer 14. 6 plus 3 answer 9. 5 plus 4 answer 9. சரிங்களா? அடுத்து 3 plus 1 answer 4. 12 minus 2 answer 10. minus 6 plus 3 answer -3. சரிங்களா? answer -3. அடுத்து என்ன பண்ணலாம்? -6 plus 2 answer -6 plus 2 answer -4. 1 plus 4 answer 5. -5 -1 answer -6. this is the equation number 2. சரிங்களா? இப்போ லெஃப்ட் ஆன்சர் ஆன்சரும் ரைட் ஆன்சர் ஆன்சர் பாருங்க. சோ லெஃப்ட் ஆன்சர் ஆன்சர் ரைட் ஆன்சர் ஆன்சர் பாருங்க. இது என்ன வரும்னா சாரி இது 6 வரும். சரிங்களா? சோ இந்த இடத்துல 6 வரும். சோ நமக்கு லெஃப்ட் ஆன்சர் ஆன்சர் இருக்கு 14 9 9 4 10 -3 -4 5 -6. இதோட ஆன்சர் நமக்கு வந்து சேமா இருக்குறதுனால from 1 and 2 ல இருந்து from 1 and 2 ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம்? a plus b plus a plus b bracket வந்து first b plus c இருக்கும் plus c equal to a plus b plus c. அப்ப இங்க வந்து a plus b இருக்கும் hence rule. That's it.